ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணால் போதும். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும். சால்ட்டு போடாமல் பாயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது மசாலா கலவை எடுத்து பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுட்டு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு காரப்பொடி, அதாவது வத்தல் பொடி. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சோம்பு, இதையும் போட்டுட்டு பூண்டை வந்து மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அதுதான் வாசனையாக இருக்கும். இந்த பூண்டையுமே அப்படியே அந்த மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டாக தட்டி மாவோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு பஜ்ஜி மாவு லெவலில் இருக்கக்கூடாது. அதோட கொஞ்சமாக கம்மியாக தண்ணி விட்டு கலந்துக்க போகிறோம். பேஸ்ட் லெவலில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் உருவி போட்டு ஜம்முன்னு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா. அதனால தான் எண்ணெய் வந்து நல்லா இளஞ்சூடில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பக்கடாவை போட்டு எடுக்கணும். ஏன்னா எண்ணெய் ஹீட் அதிகமாகுதுன்னா கருகி போயிடும், உள்ளே வேகாது. அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஆல்ரெடி இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த சோளத்தை வெளியில் எடுத்து இதை வந்து உதுத்துக்கோங்க. உதிரியாக ஒரு பிளேட்டில் நல்லா உதுத்துட்டு தான் நம்ம வந்து இதை அந்த மசாலாவில் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே நீங்கள் பாயில் பண்ணி உதுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணிட்டேன். ஓகேங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வில் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறோம். பொன்னிறமாக எடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், உள்ளே வெந்திருக்காது, வெளியில் சீக்கிரம் செவந்துடும். அதனால் அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நீங்கள் போடும்போது டக்கு டக்குன்னு வெடிக்கும். ஏன்னா பாயில் பண்ணி நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அதனால் அதில் வந்து நீர் சத்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே போடும்போது டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், சேஃப்டியாக பண்ணுங்கள். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுங்க ஆயிலில். அவ்வளோதாங்க, இதுதான் ப்ரொசீஜர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்திங்கன்னா பசங்க டக்கு டக்குன்னு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அப்படியே கொத்த அள்ளி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறேன், உதிரியாக இருக்குமேங்கிறதுக்காக. இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. நல்லா செவக்க எடுங்க. ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். கார்ன் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக செவக்க விட்டு எடுங்க. சப்போஸ் கடலை மாவு பிடிக்காதவங்க வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவில் பண்ணும்போது கொஞ்சம் சோடா போட்டுக்கோங்க மாவுக்கு. இவ்வளோதாங்க, இதுதான் ப்ரொசீஜருங்க. நம்மளோட ஸ்வீட் கார்ன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதை அடிக்கடி பண்ணுவேன். அவ்வளோதாங்க, மொத்தமாக போட்டு எடுத்தாச்சு, முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.